ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நாம ஒரு 56,000 ரூபாய் பட்ஜெட்ல எப்படி ஒரு AAA டைட்டில்ஸ் கேம் பிளே பண்ற அளவுக்கு ஒரு பிசி பில்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். இந்த பிசி பில்ட்ல நாம எல்லா AAA டைட்டில் கேம்ஸையும் பிளே பண்ண முடியும். அதுவும் நல்ல ஹை எண்ட் AAA டைட்டில் கேம்ஸ்னால ஆல்மோஸ்ட் 60 FPS கிட்ட கேம் பிளே பண்ண முடியும். மற்ற கேம்ஸ்ல எல்லாம் ஈஸியாக 100க்கு மேல FPS வரும். இந்த கேமிங் பிசி பில்ட் ஃபுல்லாவே கேமிங் மட்டும்தான், எடிட்டிங் பண்றது கிடையாது. ஃபுல்லாவே கேமிங், ஒன்லி கேமிங்க்கு மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த பில்டு. நீங்கள் எடிட்டிங் பண்ணுறீங்கன்னா இது உங்களுக்கான பிசி பில்ட் கிடையாது. நார்மலாக சின்ன சின்ன வீடியோஸ் அதெல்லாம் பண்ணலாம், ஆனால் ப்ரொஃபஷனலாக நீங்கள் எடிட்டிங் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிசி பில்ட் உங்களுக்கு கிடையாது. இது மெயினாக கேமிங்காக தான். அப்புறமா சின்ன சின்ன டெய்லி ஒரு வீடியோ அந்த மாதிரி எடிட் பண்ணுறதுக்கு ஓகே தான். ஓகே, வாங்க இப்போ இந்த பிசி பில்ட் பண்ணலாம். முதல்ல இந்த பிசி பில்டுக்கு நம்ம CPU செலக்ட் பண்ணலாம். நம்ம CPUக்கு இங்கே இண்டலோட கோர் i3 12th gen தான் யூஸ் பண்ண போகிறோம். எல்லாம் நினைப்பீங்க, என்னடா இது கோர் i3 12th gen i3 தானே, பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு. ஆக்சுவலாக இந்த i3 12th gen ஒரு பெரிய அப்கிரேட். ஆக்சுவலாக i3 10th genலேருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும் பர்ஃபார்மன்ஸில். ப்ராடக்டிவிட்டின்னு வந்துச்சுன்னா i5 11th gen விடையும் இந்த i3 12th gen ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இங்கே நான் அதனால் i3 12th gen சூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா மதர் போர்டு ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஸோ இதில் ஒரு நல்ல ரிலையபிளான ஒரு மதர் போர்டு தான் சூஸ் பண்ண போகிறோம். அதே வேளையில் பட்ஜெட்டும் பார்க்கணும், ஏன்னா நம்ம 56Kக்குள்ள இந்த பில்டை கொண்டு வரணும். ஸோ அதனால் ஒரு நல்ல பட்ஜெட் மதர் போர்டு, அதே வேளையில் ரொம்ப ரிலையபிளான ஒரு ஸ்டேபிளான ஒரு மதர் போர்டு தான் சூஸ் பண்ண போகிறேன். நான் இங்கே H610 சிப் செட்டில் தான் மதர் போர்டு சூஸ் பண்ண போகிறேன். இப்போ பட்ஜெட்டுன்னு வந்தாலே இங்கே MSI இருக்குது, ஜிகாபைட் இருக்குது. ஸோ இதே ரேஞ்சில் ஆஸ்ராக் இருக்குது, ஆசூஸும் வரும் இதே பட்ஜெட்டில். இந்த ஸ்டார்டிங் 7Kக்குள்ள இதில் ரொம்ப ரிலேபிளான நல்ல ஃபியூச்சரிஸ்டிக் மதர் போர்டுனா ஜிகாபைட்டோட H610 தான். அதுவும் S2 தான், அதாவது வெர்ஷன் 2 தான் சென்ட் பண்ணணும். நான் அதுதான் இங்கே சூஸ் பண்ண போகிறேன். இந்த மதர் போர்டு பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். பட்ஜெட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மதர் போர்டு இது. இதில் தேவையான எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. ஆல்ரெடி PC Gen 4 சப்போர்ட் இருக்குது, USB 3.2 Gen 1 சப்போர்ட் இருக்குது. அதே வேளையில் BIOS Q ஃப்ளாஷ் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று, அப்கிரேடுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். நம்ம CPU GP எல்லாமே BIOS ஃப்ளாஷ் பண்ணலாம், அந்த ஃபீச்சர்ஸும் இருக்குது. அதனால் நான் இந்த மதர் போர்டே சூஸ் பண்ணுறேன், எனக்கு இதுதான் பெட்டராக படுது. அதுக்கப்புறமா இந்த பில்டுக்கே ரொம்ப இம்பார்ட்டானது கிராஃபிக்ஸ் கார்டு. இந்த கிராஃபிக்ஸ் கார்டுக்கு தான் AMDயோட 6600 தான் சூஸ் பண்ண போகிறேன். பட்ஜெட் பில்ட்னாலே உங்களுக்கு ஞாபகம் வருது RTX 3050 இல்லைன்னா RTX 3060 தான் இருக்கும். ஆக்சுவலாக இந்த ரெண்டு கார்டை விடையுமே இங்கே AMDயோட 6600 தான் ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். கேமிங் வந்தால் எடிட்டிங் சொல்ல, கேமிங் மட்டும்தான். கேமிங் வந்தாலே AMDயோட RX 6600 பீட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் எந்த ஒரு கார்டுமே கிடையாது. RTX 3050 எல்லாம் இது ஈஸியாக பீட் பண்ணிடும். ஆல்மோஸ்ட் RTX 3060யோட சேம் லெவல் கேமிங் பெர்ஃபார்மன்ஸை இந்த RX 6600 கொடுக்க முடியும். அதே வேளையில் 3060 ப்ரைஸ் கம்பேர் பண்ணோம்னா இது 8000லேருந்து 5000 வரைக்கும் ப்ரைஸ் டிஃபரெண்ட் இருக்குது. ஸோ இந்த 6600 தான் பெஸ்ட்டு. நம்ம இப்போ 1080p கேம் பண்ண போகிறோம், அதுவும் பட்ஜெட்டில் பண்ண போனோம்னா இதுதான் பெஸ்ட். சஃபேலோட RX 6600 சூஸ் பண்ணுறேன். இந்த கார்டு பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி நிறையவே தெரிஞ்சிருக்கும். இந்த கார்டோட பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கலாம். இது ஒரு நல்ல கிராஃபிக்ஸ் கார்டு. 1080pல இதை பீட் பண்ணுறதுக்கு இன்னுமே NVIDIA சைட்லேருந்து எதுவுமே வரல இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். ஸோ நான் 1080p கேம்னாலே மஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த கார்டு தான், அதுவும் பட்ஜெட் பில்ட் பண்ணுறீங்கன்னா. இப்போதைக்கு இதுதான் இருக்குது. ஸோ நான் இங்கே இந்த பில்டுக்கு 6600 செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறமா பவர் சப்ளை வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று. நம்ம ஒரு நல்ல டீசெண்டான பிசி பில்ட் பண்ண போகிறோம்னா பவர் சப்ளையுமே கொஞ்சம் நல்ல டீசெண்டானதாக வைக்கணும். ரொம்ப சீப் பண்ணோம்னா ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் ஏதாச்சுன்னா மொத்த போர்டுமே எல்லாமே போயிடும். ஸோ நம்ம பவர் சப்ளை சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் சூஸ் பண்ணணும். ரொம்ப சீப்பாக போகக்கூடாது. நம்ம நல்லா பில்ட் பண்ணுறோம்னா எனக்கு பர்சனலாக செமி மாடுலர் பவர் சப்ளை தான் பிடிக்கும். அதுதான் பிசி பில்ட் பண்ணுறதுக்கு, கேபிள் மேனேஜ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். இங்கே தான் கொஞ்சம் நல்ல பிராண்டட் பிஎஸ்சி தான் செட் பண்ண போகிறேன். நான் இதுக்கு கிராஸ்ஃபயரோட 650 வாட் செமி மாடல் பவர் சப்ளை தான் சூஸ் பண்ண போகிறேன். ரொம்ப நல்ல ரிலையபிளான ஒன்று தான். நான் ஏன் செமி மாடல் சூஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்க. செமி மாடல்னா ஃபுல் மாடல் கிடையாது, செமி மாடுலர். ஸோ இங்கே மதர் போர்டுக்கான அந்த கேபிள் மட்டும்தான் அட்டாச்சாக இருக்கும், மற்றது எல்லாமே நம்ம ஆப்ஷனல் தான். நம்ம எப்படியுமே கேமிங் பிசி பில்டுக்கு நம்ம சேட்டா ஹார்ட் எல்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல, SSD தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ சேட்டா கேபிள் அங்கே ஆப்ஷனல் தான், நம்ம ப்ளக் பண்ணவே தேவையில்லை. ஸோ கேபிள் மேனேஜ்மெண்ட் இன்னும் ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்ம NVMe தான் யூஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம். ஸோ அந்த கேபிள் நம்ம ப்ளக் பண்ண தேவையில்லை. அதனால தான் நான் செமி மாடலில் யூஸ் பண்ணுறேன். ஃபுல்லி மாடலில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ப்ரைஸ்.
எப்படி நாம இந்த மதர் போர்டுக்கு பவர் கனெக்ஷன் கொடுக்க தான் போகிறோம். ஸோ செமி மாடலரே ஓகே தான். இது ஒரு நல்ல டீசெண்டான பிசி பில்ட். ஸோ செமி மாடல் போகிறது நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கேபிள் மேனேஜ்மெண்ட் பார்க்கறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் ஒரு நல்ல பிராண்டோட போகணும். அப்போ தான் ரொம்ப நாளைக்கு கரெக்டாக ஸ்டேபிளாக இருக்கும். அதுக்கப்புறமா கேபினட்டும் இதே மாதிரி தான். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். கேபினட்னு போனோம்னா எக்கச்சக்கமாக இருக்கும். ஆனால் நம்ம ஒரு நல்ல கேபினட்டாக சூஸ் பண்ணணும். எப்படின்னா ஏர் ஃப்ளோக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கும். இங்கே நான் எஸ்பிஜிலேருந்து டிஃபெண்டருங்கிற கேபினட்டை சூஸ் பண்ண போகிறேன். இப்போதைக்கு இதுதான் ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி 6000க்கு மேலே சேல் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் 4750 வந்துருச்சு. இந்த நல்ல கேபினெட் இதில் ஏர் ஃப்ளோக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. முன்னாடி மெஷ் பேனல் இருக்குது. நம்ம ஏஓ கூட மவுண்ட் பண்ணலாம். இன்னும் ஃபேன்ஸ் அடிஷ்னலாக ஆட் பண்ணால் கூட நல்ல ஏர் ஃப்ளோ கிடைக்கும். இதில் பிஎஸ்சி சாம்பருக்கு கூட ஏர் ஃப்ளோ போகுது. அப்புறமா கிராஃபிக்ஸ் கார்டை நம்ம வெர்டிகலாக கூட மவுண்ட் பண்ணலாம். நம்ம வெர்டிகலாக மவுண்ட் பண்ணால் இன்னும் பார்க்க நல்லா இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி எந்த யூஸும் கிடையாது. உங்களுக்கு வெர்டிகலாக மவுண்ட் பண்ணணும்னா அதுலேயே எல்லா ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வெர்டிகலாக கூட மவுண்ட் பண்ணலாம் கிராஃபிக்ஸ் கார்டு. அப்புறமா ரேம்னு வந்துச்சா அப்புறமா ரேமுக்கு நம்ம எங்கே DDR4 தான் யூஸ் பண்ண போகிறோம். ரேமில் நம்ம ரொம்ப பிராண்டடெல்லாம் சூஸ் பண்ணணும் இல்லை, நார்மலான DDR4 போதும். ஆனால் கண்டிப்பாக 3200 MHz மினிமம் இருக்கணும். நாங்கள் A-Dataவோட தான் சூஸ் பண்ண போகிறோம். இந்த ரேம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட்ஜெட் பில்ட் பண்ணாலே இந்த ரேம் தான் எல்லா பிசிலையுமே. A-Dataவோட T30 இந்த ரேமே போதும். இதுலையும் நம்ம இங்கே 2 ரேம் ஸ்டிக் யூஸ் பண்ண போகிறோம். ரெண்டுமே சேம் தான் சூஸ் பண்ண போகிறோம், சேம் பிராண்ட்லேருந்து. அப்போ தான் டுவல் சேனல் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ரெண்டுமே 888, டோட்டலாக 16 GB. கேமிங்னாலே 16 GB போதுமானது தான். எவ்வளோ பெரிய AAA டைட்டிலாக இருந்தாலும் 16 GBல நம்மளால் ஈஸியாக ப்ளே பண்ண முடியும். எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்புறமா நம்ம ஹார்ட் ஸ்கிப் பண்ண போகிறோம். ஹார்ட் ஸ்கிப் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இது ஃபுல்லாக கேமிங். ஸோ நான் SSD தான் சூஸ் பண்ண போகிறேன். SSDலையும் மினிமம் 500 GB நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். 250 GB எல்லாம் போகாதீங்க. அதில் OS மட்டும்தான் போட முடியும், வேறு எதுவுமே போட முடியாது. இப்போ வர எல்லா AAA டைட்டில் கேம்ஸுமே மினிமம் 100 GB கண்டிப்பாக எடுக்கும். அதுக்கு மேலே ஈஸியாக போகும். 100 GB ஆவரேஜாக வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ நாங்கள் பட்ஜெட்லேருந்தே SSD சூஸ் பண்ணலாம். நீங்கள் சாம்சங், ஈவோ அந்த மாதிரி தான் போகணும்னு இல்லை. இங்கே பட்ஜெட் SSD ஓகே தான், உங்களுக்கு தேவையான அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் கண்டிப்பாக. ஸோ நாங்கள் A-Dataவோட ஷார்ட் ஃபிட் செல் பண்ணுறேன். இது பட்ஜெட்டில் ஒரு நல்ல SSD தான், எந்த பிரச்சனையும் இல்லை. நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரிவ்யூஸ் பார்த்துட்டு தான் இதை செல் பண்ணியிருக்கேன். அப்புறமா CPU கூலர். ஆக்சுவலாக நான் இங்கே ஸ்டாக் கூலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த i3க்கெல்லாம் பெருசாக எந்த கூலருமே தேவைப்படாது. வர ஸ்டாக் கூலரே ரொம்ப நல்லா தான் கூலிங் பண்ணுது ஆக்சுவலாக. ஆனால் கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும், கொஞ்சம் ஃபேன் சவுண்ட் அப்படி வரும். இந்த சவுண்ட் பிடிக்கலன்னா மட்டும் நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட் வேறு ஏதாவது ஒரு நல்ல ஏர் கூலர் போகலாம். மற்றபடி இதுவே போதும். நீங்கள் இப்போதைக்கு எந்த அப்கிரேடும் பண்ணணும்னு கிடையாது. இதில் இருக்க ஸ்டாக் கூலரே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ நான் அதை அப்படியே விட போகிறேன். இதில் எந்த கூலரும் செலக்ட் பண்ண போகிறதில்ல. இப்போ பார்த்தோம்னா டோட்டலாக நமக்கு 5600, 990, ஆல்மோஸ்ட் 57K வந்துடுச்சு. இதை எப்படி இன்னும் 1000 rupees கம்மி பண்ணுறதுன்னா, இந்த கிராஃபிக்ஸ் கார்டு நம்ம வாங்கும்போது எலக்ட்கேப் வெப்சைட்டில் போய் வாங்கினோம்னா அங்கே ஒரு கூப்பன் போட்டிருப்பாங்க பாருங்கள். இந்த கூப்பனை நம்ம யூஸ் பண்ணோம்னா அடிஷ்னலாக 1000 rupees நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஆக்சுவலாக இந்த ஆஃபர் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் எண்ட் ஆகிருக்குன்னு நினச்சேன், நான் எண்ட் ஆகலை. இப்போ ரன்னிங்கில் தான் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணோம்னா இன்னும் 1000 rupees இந்த பில்டில் கம்மி பண்ணலாம். ஸோ நமக்கு 55,994 தான் வரும் இந்த பில்டு. இந்த பில்டில் உண்மையாக ஒரு நல்ல காம்போ i3 12th Gen + 6600. எல்லா AAA டைட்டில் கேம்ஸுமே நம்மளால் 1080pல ஹை செட்டிங்ஸில் ப்ளே பண்ண முடியும். நான் இதோட பெஞ்ச் மார்க்கெல்லாம் காட்டுறேன் பாருங்க. காட் ஆஃப் வார் 1080p அல்ட்ரா செட்டிங்கில் ஆவரேஜாக 58 FPS அச்சீவ் பண்ண முடியுது. ஆல்மோஸ்ட் 60 FPS மாதிரி தான். மேக்ஸிமம் நம்மளால் 80 FPS, 80க்கு மேலேயே போச்சுது. அப்புறமா Forza Horizon 5, இதுவும் 1080p ஃபுல் அல்ட்ரா செட்டிங். இதுலையுமே ஆவரேஜாக 100க்கு மேலே FPS எப்போவுமே இருந்துச்சு. மேக்ஸிமம் 120 எல்லாம் போச்சு. அப்புறம் Fortnite பெர்ஃபார்மன்ஸ் மோடில் அப்ளை பண்ணோம். இல்லை 1080pல 200 FPS மேலே எப்போவுமே இருந்துச்சு ஆவரேஜாக. மேக்ஸிமம் 400 FPS மேலேயே போச்சுது. அப்புறமா Hitman 3 ப்ளே பண்ணுறோம். இதுவும் 1080pல ஃபுல் அல்ட்ரா செட்டிங்ஸ் தான். இதுலேயுமே ஆவரேஜாக 86 FPS கிடச்சிது. மேக்ஸிமமாக 100க்கு மேலே நிறைய வாட்டி FPS போய் வந்தது. அப்புறமா Red Dead Redemption 2, இதுலேயும் காட் ஆஃப் வார் மாதிரி தான். ஆவரேஜாக 60 FPS கிட்ட, மேக்ஸிமமாக 70, 75 அந்த மாதிரிலாம் போச்சுது. அப்புறமா Apex Legends லோ செட்டிங்ஸில் ப்ளே பண்ணோம். இது ஆவரேஜாக 200 FPS மேலே இருந்துச்சு எப்போவுமே. மேக்ஸிமம் 300 FPS கிட்ட போச்சுது. அப்புறமா எல்லாரோட ஃபேவரட் GTA 5, இது ஃபுல்லாக எல்லாமே ஹை செட்டிங்ஸில். அட்வான்ஸ் கிராஃபிக் செட்டிங்ஸ் மட்டுமே ஆஃபில் வச்சுருந்தோம். மற்றபடி ஃபுல்லாக எல்லாமே ஹை செட்டிங்ஸ் தான். இதில் ஈஸியாக ஆவரேஜாக 100 FPS மேலே போச்சுது. நீங்கள் ஸ்ட்ரீமிங் பண்ணால் கூட இதில் ட்ரை பண்ணலாம், ரெக்கார்டிங்கும் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறமா வேர்ல்ட் ரேங்க்
காம்படிட்டிவ் கேம். இதை நாங்கள் லோ செட்டிங்ஸ்லாம் ட்ரை பண்ணோம், ஏன்னா காம்படிட்டிவ் கேம் ஆனதுனால. இதில் ஆவரேஜாக 200 FPS மேலே எப்போவுமே இருந்துச்சு, மேக்ஸிமம் 200 FPS மேலே ஈஸியாக போச்சுது. இந்த மாதிரி ப்ளே பண்ண எல்லா கேம்லேயுமே இந்த ஒரு பில்ட் ரொம்ப சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணிச்சு. எல்லா கேமுமே AAA டைட்டில் கேமுமே ஈஸியாக ப்ளே பண்ண முடியும், அதே வேலை ரெக்கார்டிங்கும் பண்ண முடியும், எந்த லேக் எந்த ஷட்டரும் கிடையாது. ஆனால் எடிட்டிங் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல பெஸ்ட் பில்ட் கிடையாது. ஆனால் கேமிங் பண்ணுறதுக்கு இது ரொம்ப சூப்பரான ஒரு பில்ட். நீங்கள் எடிட்டிங் பண்ணணுன்னா என்னோட நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் தான் இதே பட்ஜெட்டில் RTX கிராஃபிக்ஸ் கார்டோட எப்படி எடிட்டிங் பில்ட் பண்ணுறது ப்ளஸ் கேமிங் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறேன். அது RTX 3050 கிராஃபிக்ஸ் கார்டில் இன்னொரு கார்டு. ஸோ அந்த வீடியோ பார்க்கணுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.